தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவங்களுடைய குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும், கட்சி வேலைகளாக இருக்கட்டும், அதன் அனைத்தையுமே பிரேமலதா விஜயகாந்த் தான் கவனித்துக் கொள்றாங்க. அவங்களுடன் பக்கபலமாக 2 மகன்களுமே செயல்பட்டு கொண்டும் இருக்காங்க. அடுத்த வருடம் பாத்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தல் வேற வருது. தேமுதிக ஏதாவது கட்சியுடன் கூட்டணி அமைக்குமா இல்ல தனிச்சையாக செயல்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்க இந்த வேலையில கேப்டனுடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன ஒரு தகவல் தற்போது வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது பலருக்குமே அதிர்ச்சியான சம்பவமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கேப்டனை போல அவருடைய மகனுக்கு சரியான படங்கள் அமைக்கல. ஆரம்ப காலகட்டங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. அதாவது நம்ம சண்முக பாண்டியனுக்கு கடைசியாக ரிலீஸ் ஆன படைத்தலைவன் அப்படின்ற படம் மட்டுமே ஒரு மிகப்பெரிய அளவுல ஹிட் கொடுத்தது. இந்த படத்துல அவருடைய நடிப்பாக இருக்கட்டும், அவருடைய மெனக்கெடலுமே வேற லெவல்ல இருந்திருக்கு. ஆகையால அடுத்தடுத்து ஒரு சில பட வாய்ப்புகளுமே வருதா. ஆனா பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் அப்படின்னு எதுவுமே இவருக்கு வரல. இந்த நிலையில தற்போது ஏகே அவர்கள் பாத்தீங்கன்னா இவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்றை வாங்கி கொடுத்திருக்காரு. அதாவது கோலிவுட்டுடைய மிகப்பெரிய இயக்குனருடைய படத்துல சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்காரு. இதனை சமீபத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே தெரிவிச்சிருக்காங்க. ஆகையால இந்த தகவல் தற்போது படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.